சத்குருவே சரணம். 7.5 சனியிலிருந்து 3 பேர் விடுபட்டுட்டாங்க. ரொம்ப அற்புதமாக மிதுனம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகள் 7.5 சனியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இனி அவங்களுக்கு பொற்காலம், அற்புதமான நேரம், நல்ல எதிர்காலம், வாழ்க்கையில் உயர்வு, பொருளாதாரத்தில் உயர்வு, திருமணம் நின்று போன திருமணங்கள் நடந்துடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லா விதத்திலும் நன்மை நடைபெறக்கூடியது இந்த காலம். இப்போது 7.5 சனின்னா ராசிக்கு முன்னால் 2.5 வருஷம், ராசியில் 2.5 வருஷம், ராசிக்கு அடுத்த இடத்துல 2.5 வருஷம். இதுதான் 7.5 சனி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த 3 இடம் தாண்டி சனி பகவான் போயிட்டார். இந்த 3 இடமும் சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு. அதனால் என்ன குரு பார்வை கிடச்சிருச்சு. அதனால் இவங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க எதிர்பார்த்தாங்க, நிறைய கனவுகள் இருக்கும். ஒரு மனிதன்னா நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு போகணும், இந்த மாதிரி சின்ன தொழில் பண்ணுறேன், பெரிய தொழில் பண்ணணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் இந்த 7.5 சனி போகும்போதே சனி பகவானே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். அதான் அர்த்தம். சனி பகவான் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் உயரவே முடியாது. சனி தான் போகும்போது நம்ம இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டோமே, அவன் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் 7.5 சனி போனவுடன் இந்த 7.5 சனி போன இந்த 3 ராசிகள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு, வெற்றி பாதையிலே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இவங்க எல்லாருக்குமே அற்புதமான நேரம், ரொம்ப சிறந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்ல உழைக்கணும், நல்ல திட்டமிடுதல் இருக்கணும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், இந்த பஞ்சுவாலிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்துன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு, அற்புதமான இடத்திற்கு போயிடுவீங்க. திருமணங்கள், நல்ல திருமணங்கள், நீங்கள் நினைச்சபடி திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளில் ஏறப்போகும் 3 ராசிகள். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.